ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் அன்றைக்கி என்னோடய விளாக் வந்து எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி வந்து எங்களுக்கு டே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ் கூட தான் நான் வந்து கேக் வந்து கட் பண்ணேன். ஸோ எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட இருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்காங்க, லீவ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் நெய்பர்ஸ் கூட தான் நான் வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான், நான் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 பேர், நான் அம்மா, அவ்வளோதான். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக நல்ல விதமாக நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ நைட்டு வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஸோ 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்திலாம் வந்து பற்ற வச்சு கேக் வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் வந்து கட் பண்ணி டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இயர் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆனது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக வந்து ஈடேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து விஷ் யூ மெனி ஹாப்பி நியூ இயர். கேக் வந்து கட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் அம்மா வந்துட்டு திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்ப 2 மெழுகுவர்த்தி வச்சு வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து காமெடியாக வந்து பார்த்துட்டு பேசிட்டு அப்படி தான் வந்து டைம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நைட்டு வந்து எல்லோரும் வந்து வெடியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நானும் நெய்பர்ஸ் எல்லாமே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 12:30 12:45 வரைக்கும் அப்படியே மொட்டை மாடியில் தான் வந்து டைம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கேக்லாம் வந்து எல்லோரும் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஸோ வெடி வெடிச்சதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரம் சைடு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். காந்திபுரம் உக்கடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து தூரம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தூரத்தில் வந்து வெடிக்கிறது ரொம்ப அழகாக வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நேராக வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக வந்து இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியே எங்கேயாவது வந்து போயிட்டு வந்திருப்போம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிட்டு ஸோ இந்த வருஷம் நம்ம நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும், ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து காமெடியாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 12:45 ஒரு 1 o'clock கிட்ட தான் வந்து கீழே வந்து திரும்பவும் தூங்கினோம். தூங்கிட்டு காலையில் இருந்ததுமே விளாக் வந்து பார்க்கலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி 6:30 கிட்ட தான் நான் வந்து எழுந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நைட்டு தூங்கினது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. திரும்பவும் கீழே வந்துமே தூங்கலை. ஹஸ்பண்ட் கிட்ட, அப்பா கிட்ட, தம்பிக்கிட்ட எல்லாருக்கிட்டே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கினேன். அப்புறம் காலையில் 6:30 தான் எழுந்தேன். ஸோ எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக சிம்பிளாக அழகாக க்யூட்டாக வந்து சின்னதாக கோலம் போட்டுட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேலண்டர் வந்து எடுத்து மாற்றிடலாம், பழைய கேலண்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கேலண்டர் வந்து மாற்றிட்டுருக்கேன். புது கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் கடையில் தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மாற்றிட்டு நம்ம அடுத்தடுத்த ஒர்க் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. எப்பவும் போல் டீ வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். ஸோ அதுவும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீ டைம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா கோதுமை தோசை, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையிறது தான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ இப்போ கோதுமை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அம்மா இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். அரிசி மாவு வந்து நான்லாம் வந்து போட மாட்டேன். ஸோ அம்மா போடு நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா உண்மையாகவே தோசை வந்து நல்லா கொஞ்சம் வந்து கிறிஸ்பாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, நல்லா இருந்தது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தோசைக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மாவு வந்து கலந்து ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கையோட வந்து பச்சடிக்கு வந்து நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் நான் வந்து பேன் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் ஸோ இதை மட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு கடந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இல்லை, ஒரு மாதிரி நல்லாவே ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோக்கா நல்லா இல்லை. பட் வேறு வழியில் நம்ம காசு போட்டு வாங்கிட்டோம், தூக்கி போட முடியாது இல்லையா. ஸோ வரமிளகாய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி விட்டுருக்கேன். ஃபைனலாக ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பச்சடி வந்து ரெடி. இந்த பக்கம் வந்து தோசை வந்து வார்க்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் காலையில் கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஃபில்லிங்கான வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ ஈவினிங் கோயிலுக்கு போகணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து ஊற போடணும். இன்றைக்கி மாவு வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால் இட்லி மாவு வந்து ஆட்டணும். ஸோ அதுக்கு ஊற போடணும். நான் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கடை அரிசிலாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்து என்ன அளவு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்குவேன். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மலாக வந்து சாதம் வடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே அரிசி தான் வந்து எடுத்துக்குவேன். அதுக்கு உளுந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன். 8 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி, 2 டம்ளர் வந்து சாதம் வடிக்கிற அரிசி, உளுந்து வந்து 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து. வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். உளுந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ வெளியே வந்து வைக்க மாட்டேன். உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வெந்தயமும் அரிசி மட்டும் வெளியே இருக்கும். நான் 3மே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நான் வந்து ஊற போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கையோட வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால சிம்பிளாக தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான தக்காளி சாதமும், அப்புறம் எனக்கு நியூ இயர் இல்லையா, ஸோ ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேசரி மட்டும் வந்து சிம்பிளாக எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் பண்ணேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் இருந்ததை என்னோடய நெய்பர் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம், கேசரி அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 1/2 hour கிட்ட தான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து அரிசி வந்து ஊற போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட்டணும். ஸோ கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா கரெக்டாக நான் வந்து 4 மணிக்கு நான் திரும்ப ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு ஈவினிங் வந்து கரெக்டாக ஆட்டி முடிச்சுட்டு திரும்ப வந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா தீபம் எல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தீபம் வந்து காலையிலே கழுவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வந்து காய வச்சுருந்தேன். ஸோ மாவாட்டிட்டு சைட் பை சைடு வந்து சந்தனம் குங்குமம் வைக்கிற வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உளுந்து போட்டுடலாம். ஸோ மாவு வந்து ஆடிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம். உளுந்து வந்து ஆட்டி எடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ உளுந்து கிடச்சிருக்குன்னு வந்து பாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து அரிசி வந்து போட்டுட்டேன். என்னோடய கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி தான் வந்து போட முடியும். கையோடு வந்துட்டு தீபம் எல்லாத்துக்கும் வந்து சந்தனம் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து 4:30 4:45 கிட்ட ஆக போகுது. இப்போ வந்து அப்படியே சந்தனம் குங்குமம் வச்சு மாவு வந்து சைட் பை சைடு ஆட்டிகிட்டே வந்து அப்புறம் வந்து டீ காஃபியெல்லாம் போடணும். ஸோ அப்படியே டைம் வந்து கரெக்டாக இருக்குது.
இப்போ சங்கு, அதுக்கப்புறம் வந்து குபேரர் சிலை, மணி, விளக்கு, அதுக்கப்புறம் வந்து மணி அந்த ஐயப்பன் கோயில் மணியை வந்து 2 வச்சுருக்கேன் ஒரு வேண்டுதலுக்காக. ஸோ எல்லாத்தையுமே A to Z வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ சந்தனம் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கிரைண்டரில் வந்து ஓடிட்டுருக்கு. அரிசி வந்து ஓடி முடிச்சிருச்சு. அரிசியை வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு தனியாக உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். மிச்சம் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் வந்து வெளியவும் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம தீபாராதனைலாம் காட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பொருளுக்கு நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம வச்சு முடிச்சிடலாம். நம்ம காமாட்சி தீபத்துக்கும் கையோட வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சிடலாம். ஸோ என்னோடய சாமி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் கசகசன்னு இருக்காது. ஏன்னா வந்துட்டு என்னோடய சாமியை வந்து வைக்கிறதுக்குமே ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து செட் பண்ண முடியலை வீட்டுக்குள்ளே. ஸோ எந்த பிளேஸில் வந்து சரியாக வைக்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் சும்மா அடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது வந்து இன்னும் நான் வந்து கொண்டு வரல. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு ஸ்டாண்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ப்ராப்பராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சாமி பொருளெல்லாம் வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறம் ஸோ இன்னும் சூப்பராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா பொருளுக்குமே சந்தனம் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. நம்ம செடியில் பறித்த பூ வந்து 2 பூ வந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து டிசம்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து வந்து சாமிக்கு வச்சிடலாம். எப்போவுமே ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்லாம் வருது அப்படின்னா கடையிலேருந்து பூ வாங்கிட்டு வருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் கோவை இல்லையா, ஸோ இங்கே இல்லை, பக்கத்தில் இல்லை, வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யார்கிட்டையும் போய் சும்மா ஹெல்ப் கேட்கவும் முடியாது நெய்பர்ஸ் கிட்ட போயிட்டு. ஸோ அதனால் வீட்டில் வந்து என்ன இருந்ததோ ஸோ அதை வச்சு நான் வந்து சிம்பிளாக நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இருக்கிற பூவை வந்து எல்லா சாமிக்கும் ஈவனாக வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். கருப்பு சாமிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஜா பூ வந்து வச்சுருவேன். எப்போவுமே கருப்பு சாமிக்கு வந்து நான் ரோஜா இல்லைனா வந்து மல்லி 2ல் ஏதாவது ஒன்று தான் வைப்பேன். வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்து டீயோ காஃபியோ குடிச்சிட்டு நம்ம அடுத்து கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து தீபத்துக்கு வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஞ்சகாவியா விளக்கும் போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து சாம்பிராணி வேத்தியாச்சு, தீபம் போட்டாச்சு, ரொம்ப வந்து ஃபில்லிங்காக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இருமுடி கட்டுற நாள் போல் இருக்குது. நிறைய பேர் வந்து இருமுடிலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் இன்றைக்கி ஐயப்பன் வந்து பார்க்குறதுக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தான் போச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து மாவாட்டி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து செஞ்சுக்கிட்டோம், நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பேசலாம். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் கார்த்திகா ராம்குமார். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.